ஸ்ரீமாத்ரே நமஹ. நமஸ்காரம். இப்போ தான் டைம் கிடச்சிது. ஸோ இப்போயே செஞ்சு டாஸ்க்கை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் இது பண்ணேன். வருஷம் வருஷம் மதர்ஸ் டேக்கு அம்மாவுக்கு கேக் வெட்டுவோம். நான் அம்மா கூட இல்லைன்னா கூட ஆண்டி, தங்கச்சி, ருஸ்லான் எல்லாம் வந்து அம்மாவுக்கு கேக் வெட்டுவாங்க மதர்ஸ் டே அப்போ. இதோட 11வது வருஷம் ஆச்சுமா உங்களுக்கு மதர்ஸ் டே கேக் வெட்டி கொண்டாடி. நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் என் பாசத்தை உங்கள்கிட்ட டைரெக்டாக காமிச்சது கிடையாது. ஐ வாஸ் டூ ஷை. எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாமலே வளர்ந்தது என்னுடைய தப்பா இல்லை என்னதுன்னு எனக்கு சொல்ல தெரில. அப்போ அந்த மெச்சூரிட்டி வரல. இருந்தாலும் நான் எவ்வளோ உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் சொல்லாமலே எங்கள் அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு நான் ரொம்ப மனசில் கடந்து அடைச்சிருக்கேன். சில விஷயம் நம்ம சொல்லலை அப்படின்னா நம்ம சாகிற வரைக்கும் அது புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் எனக்கு உணர்த்திட்டீங்கம்மா. ஏன்னா நீங்கள் கூட என்னை புரிஞ்சிக்கல. நானும் புரிஞ்சுக்கிட்டேன். என்னதான் தாயாக இருந்தாலும் என்னதான் பிள்ளையாக இருந்தாலும் மனசு விட்டு பேசினா தான் அந்த பாசத்தை பகிர்ந்துக்க முடியும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பாவுக்கு அப்பாவாக இருந்து, ஆம்பளைக்கு ஆம்பளையாக இருந்து, ஆம்பளைக்கு ஆம்பளையாக இருந்து, அம்மாவுக்கு அம்மாவாக இருந்து ஒரு பையனை வளர்த்தெடுக்கிறது சும்மா இல்லைம்மா. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு புரியும். வேலைக்கு போயிட்டு உங்களை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு அப்படி தான் என்னுடைய சின்ன வயசு கனவு. 2014 ஞாபகம் இருக்காம்மா? நான் மொதல் சம்பளம் எடுத்தோன்னே நான் பார்த்துக்கிறேம்மா, இதுக்கப்புறம் கஷ்டம்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். That was one of my best day. நான் வேலைக்கு போகிறது மாதம் சம்பளம் எடுக்கிறப்ப. அதுக்காக தான் நான் படித்ததே, அதுக்காக தான் நான் எல்லாமே செஞ்சதே. யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டாம், யாரு கையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம், யாரை நம்பி நம்ம வாழ வேண்டாம். நான் உங்களை பார்த்துக்கிறேன், என்னோட கடமையை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. பட் எதுவுமே நம்ம கையில் இல்லை அப்படின்னு உங்களை நான் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. அது இப்போ வரைக்கும் என்னால் ஏற்றுக்க முடியல. somehow ஏதாச்சும் ஒரு வகையில் நான் உங்களை காப்பாற்றிடணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படியாச்சும் உங்களை ஃபார்ஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டி போயாச்சு. பட் இருந்தாலும் இன்னும் ஃபார்ஸ் பண்ணி ஆப்ரேஷன் செய்ய சொல்லலாம் அப்படின்னு எனக்கு மனசு வரல. இல்லைன்னா அப்போவே பரவாயில்ல டாக்டர் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சைன் வச்சுருப்பேன். நீங்கள் கொடுத்த இமோஷனல் பிளாக்மெயிலாம் என்னால் தாங்க முடியல. ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ. இவ்வளோ காலமாக நல்லா இருந்தீங்க. பட் என்னுடைய திடீர்னு சைன் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி திடீர்னு அதனால என்னச்சும் ஆயிடுச்சுன்னா என்னால் என்ன மன்னிக்க முடியாது. பட் சைன் வச்சுருந்தா இப்போ பொழைச்சிருப்பீங்க அப்படின்னு கூட மனசு கடந்து அடிச்சுக்குது. என்னால் என்னையே மன்னிக்க முடியல.
நிறைய பேர் சொல்கிறாங்க, உயிரோடு இருக்கும்போது நல்லா பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும், செத்து போன அழுகுறது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அது எனக்கு புரியும். பட் என்னையும் எங்கள் அம்மாவையும் பார்த்துக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. நான் தான் படிக்கிறது மட்டும்தான் என்னுடைய ஒரே வழியாக இருந்தது எங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றுறதுக்கு. படித்து முடித்து வேலைக்கு போயிட்டு சம்பளம் எடுத்து அதுக்கப்புறம் அம்மாவுக்கு மெடிக்கல் விஷயம் எல்லாம் பார்த்துடலாம், அம்மா குணமாக்கிடலாம், அந்த கனவோடு தான் நான் இருந்தேன். பட் 2016 போகி பண்டிகை அன்னைக்கு காலங்கத்தில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. மாடர்ன் மெடிசன் நம்பாமல், ஏன்னா இட்ஸ் டூ லேட், வேறு 3 பிளாக் அம்மாக்கு. இம்மிடியட்டாக சர்ஜரி பண்ணி ஆகணும்னு டாக்டர் சஜஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் சர்ஜரி பண்ணாலுமே அந்த சமயத்தில் உயிர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வால்வ் பிரச்சனையாக இருக்குது, வால்வ் மாற்றலாம் அப்படின்னு சொன்ன கூட நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருந்தாங்க. சின்ன பையன், எனக்கு 26 வயசு தான். அப்போ யாருக்கிட்ட கன்சல்ட் பண்ணுறதும் தெரியல. இது செய்யலாமா செய்ய வேணாமான்னு கூட ஒரு கருத்து பரிமாறத்துக்கு கூட நான் அது இல்லாமல் இருந்தேன். ஐ வாஸ் த ஒன்லி ஒன் டு மேக் த டிசிஷன். எங்கள் அம்மா மனம் கோணாமலும் நான் பார்த்துக்கணும், அம்மாவை காப்பாற்றணும். சரிம்மா பரவாயில்ல, இது வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம், நம்ம கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வரலாம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போயாச்சு. 1 மாதத்தில் ஆயுர்வேதம் மருந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறதுல கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு. பட் வலி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்படின்னு டூ எக்ஸ்ட்ரீமாக போயாச்சு. அப்படின்னும் போது நமக்கு லாஸ்ட் அட்டாக் வந்து அந்த சமயத்தில் நான் இல்லை, நான் பெர்லிஸில் வேலை செஞ்சிட்ருக்கேன். ஸோ என்ன 10 மாதம் சுமந்து நிறைய போராடி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு என்னை நான் மெயின்டைன் பண்ணிக்கிற அளவுக்கு, என்னை நான் பார்த்துக்கிற அளவுக்கு என்னை பக்குவப்படுத்தி இப்போ வரைக்கும் அம்மா கொடுத்து எல்லாத்தையும் நான் பயன்படுத்திட்டு தான் இருக்கேன். இந்த உயிர் மூச்சு உட்பட. நான் எவ்வளோ சாதிச்சாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் என் அம்மாவை நான் மறுபடியும் சம்பாதிக்க முடியாது. பட் ஐ கான்ட் ஹெல்ப் இட். என்னையும் நான் மன்னிக்க முடியல. எனக்கும் சராசரி பிள்ளைங்க போல சந்தோஷமாக ஆடி பாடி விளையாடணும், சந்தோஷமாக இருக்கணும்னு எனக்கும் ஆசை உண்டு. ஆனால் நான் பண்ணின பாவமும் கர்மமும் தெரியல. கஷ்டமான சூழ்நிலை, கஷ்டமான விஷயங்கள் தான் எங்கள் அம்மாவுக்கும் எனக்குமே நடந்திருக்கு. என் மைண்டில் ஒன்று தான், எங்கள் அம்மாவோடைய பிறந்த வீட்லேயும் அம்மாவுக்கு சந்தோஷம் இல்லை,
புகுந்த வீட்லேயும் அம்மாவுக்கு சந்தோஷம் இல்லை. எங்கள் அம்மாவோட இறப்பாச்சும், எங்கள் அம்மா இறந்து முடிஞ்ச பிறகுமாச்சும் அவங்களுக்கு நிம்மதியான நிலை கிடைக்கணும் அப்படின்னு தான். ஐ ரியலி ஹோப். அது மட்டும்தான் என்னால் செய்ய முடிஞ்சு. யாரு காசையும் டிபெண்ட் பண்ணாமல், யாரு காசையும் எதிர்பார்க்காம. ஐ லவ் யூம்மா. நீங்கள் மறுபிறப்பி எடுத்துப்பீங்களா, இல்லை இந்த வீடியோ பார்க்குறப்ப நீங்களே மறு ஜென்மம் எடுத்து வந்திருப்பீங்களா? நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப நான் உயிரோடு இருப்பேன் நான் தெரியாது. பட் யாராச்சும் ஒரு ஆள் சொல்லணும் இல்லையா, தெரியணும் இல்லையா நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னு. அதுக்கு தான் இந்த டாஸ்க்கை நான் பயன்படுத்திக்கிறேன். ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல். எல்லோரும் சொல்லுவாங்க அம்மா இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் இல்லாமல் போனால் தான்டா உனக்கு தெரியும். எங்கள் அம்மா கிட்ட நான் உரிமையாக சண்டை போடுவேன். உரிமை எங்கள் அம்மா என்னைய எல்லாமே செய்வாங்க, ஏசுவாங்க, எல்லாமே சண்டை போடுவேன். பிகாஸ் அவங்க மட்டும்தான் என்னை தப்பாக நினைக்காத ஒரே ஆள் அப்படின்னு நினச்சிட்டு. நீ உங்கள் கூட கூப்பிட்டு போயிருங்கம்மா முடிஞ்சா. ஹாப்பி மதர்ஸ் டே. நான் அழாமல் எங்கள் அம்மா பற்றி என்னால் பேச முடியாது. பிகாஸ் ஐ மிஸ் ஹர் ஸோ மச். ஹாப்பி மதர்ஸ் டேம்மா. ஐ லவ் யூ.